You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தொடர்ச்சியாய் சில வார்த்தைகளை உங்களுக்கு இந்த காலையில் என் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு எனக்கு அவர் பாராட்டின இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கீழ் நோக்கி போகிறீங்களா? ஒரு நல்ல நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். எல்லா வசதி, நல்ல ஆகாரம், நல்ல பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் உங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் தரைமட்டமாகி மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கிறது போல் இருக்கா? பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி எடுப்பதற்கு நான் யாரை பற்றி சொல்கிறேன்? ஆண்டவர் இயேசு. அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை தூக்கி விடணும், அதுதான் அவர் விருப்பம். உங்கள் பயத்தை போக்கணும், அதுதான் அவர் விரும்புகிறார். உங்களை சாட்சியாக வைக்கணும் ஆசைப்படுகிறார். எந்த இடத்துல கீழே போனீங்க அந்த இடத்துல உங்களை அப்படியே மேலே கொண்டு வரணும் அவர் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் யாரோடு நடக்க போகிறீங்க? நீங்கள் யாரை விசுவாசிக்க போகிறீங்க? உங்கள் நம்பிக்கை எதை சார்ந்து இருக்க போகிறது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்கள் வழி இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவ்வளவுதான் போயிட போகிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க, ஒரு புதிய அனுபவத்திலே கொண்டு செல்ல, உங்களை சாட்சியாக நிலைநிறுத்த ஆண்டவரால் முடியும்னு நம்புகிறீங்களா? நம்புகிறவங்களுக்கு அந்த மேன்மை வரும். ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நான் வாசிக்க, உடனே இயேசு என்ன பண்ணுறாரு? கையை நீட்டுகிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தால், உங்களுக்கு தெரியுமா, கடலில் தண்ணீரில் நடந்தது 2 பேர் தான். இந்த பைபிளில் நீங்கள் தண்ணியில் நடந்திருக்கீங்களா? என்னைக்காவது உங்களால் முடியுமா? தண்ணியில் நடக்க முடியுமா? தரையில் நடக்கலாம், கரையில் நடக்கலாம். தண்ணியில் உங்களால் நடக்க முடியுமா? பந்தயம் கட்டுவீங்களா? முடியாது. ஆனால் தண்ணீரில் நடந்த 2 பேர். ஒன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் முடியும். ஏன்னா தண்ணீர் அவர் அதிகாரத்தில் இருக்கு. அவர்தான் தண்ணீரிலே நடந்தார். 2வது அவரை பின்பற்றி வாழ்ந்ததான பேதுரு. இந்த 2 பேர் தான் தண்ணீரில் நடந்தாங்க. ஆண்டவர் இயேசு தண்ணீரில் நடந்தார், நடுக்கடலில் போனார். ஆனால் தண்ணிக்குள்ளே அவர் போகலை. தண்ணீர் அவருக்கு வழியாய் இருந்தது, கரையாய் இருந்தது, கல்லு போல இருந்தது. பேதுருவும் தண்ணீரிலே நடந்தான். எது வரைக்கும் தெரியுமா? அவரை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும், அவரில் விசுவாசம் இருந்த வரைக்கும், அவர் வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட வரைக்கும், அவரோடு இணைந்திருக்கிற வரைக்கும், அவருடைய பாதுகாப்பின் எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும்
அவன் கடலில் நடக்கிறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டான். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. ஆண்டவரே, நீங்கள் தண்ணீர் மேலே நடக்கிறீங்க, நானும் தண்ணியில் நடக்கணும்னு ஆசைப்படுகிறேன், எனக்கு அதை உதவி செய்வீங்களா? ஆண்டவர் சொன்னார், வா, உனக்கு அந்த விசுவாசம் இருந்தால் வா வா. பொதுவாக யார் போவாங்க? பயந்தானே இருக்கும். அது எப்படி போக முடியும்? தண்ணிக்குள்ளே படகை விட்டு எப்படி தண்ணிக்குள்ளே இறங்கி வான்னு சொன்னால் எப்படி நடக்க முடியும்? அதாங்க அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான விசுவாசம். மனுஷனால் முடியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் தண்ணியில் நடக்க வேணாம், ஆனால் உலகத்தில் இருக்கிற சோதனையை மேற்கொள்ள உங்களால் முடியும். நீங்கள் தண்ணியில் நடந்து தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. வேறு விதத்தில் நீங்கள் இந்த பூமியில் ஆண்டவரை பின்பற்றி எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனை உங்கள் கால் கீழ் மிதித்து நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களால் முடியும். ஆனால் எப்போ? ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே மூழ்கி இருக்கணும், அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும், அவருடைய மகிமைக்குள்ளே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அது வரைக்கும் முடியும். ஆண்டவர் சொன்னார், நீ வா, அவ்வளவுதான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கினார். படவு ஓரத்தில் நிறுத்திட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். எங்கே போகிறான் அவன்? கடலில் நடந்து வேற திசையை நோக்கி போகலை, வேற எந்த பக்கம் போகலை. அவன் போன திசை இயேசுவை நோக்கி. யார் ஆண்டவரை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கி ஆண்டவரை விட்டுருவாங்க. பயணத்தை ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும், இயேசுவினிடத்தில் போக. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் போக மனம் இருக்காது. அற்புதம் மட்டும் வேணும், சுகம் மட்டும் கிடைக்கணும், சாப்பாடு மட்டும் வேணும், ஆசீர்வாதம் மட்டும் வேணும், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் மட்டும் நடக்கணும். ஆனால் அவரை நோக்கி பார்த்து அவர் சொல்கிறபடி வாழ மனசு இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. ஆனால் இங்கே இவன் கடலில் போனவன் 4 பக்கம் போகணும்னு நினைக்கல, இயேசுவினிடத்தில் போக நடந்தான். அப்போ காற்று அடிக்குது, அமிழ்ந்து போகிறான். வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட தான் போகிறான், காற்று அடிக்குது, அதே காற்று தான் அடிக்குது, ஆண்டவருக்கு ஒன்றும் ஆகலை. இவன் பலமாய் காற்று அடிக்கிறதை கண்டு அமிழ்ந்து போனான். உடனே அவன் வாயில் வந்த வார்த்தை, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? குடும்பம் அப்படியே அமிழ்ந்து போகுது, வேலை அப்படியே போயிடுது, பணமெல்லாம் போயிடுது, சுகவீனம் வருது, எல்லாமே ஒன்றும் இல்லாத கீழே போயிடுது, உங்கள் வாழ்க்கை அப்படியே தனியாக நிற்கிது. யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? அவங்க சொல்கிறாங்க, இங்கே போயிட்டு கொஞ்சம் இது என்னவா இருக்கும்? இல்லை ஏதோ பண்ணியிருக்காங்க. ஐயோ, கர்த்தர்கிட்ட போகணும். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் உடனே கையை நீட்டினார். எப்படியாவது பொண்ணு விடலை. ஆண்டவர் கையை நீட்டினார், தூக்கி விட்டார். ஏன் சந்தேகப்பட்டேன்னு சொன்னார். எனவே என் அன்பான தேவ ஜனமே, சந்தேகப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. என் ஆண்டவர் கரம் உங்களை தூக்கி எடுக்க போதுமானதாக இருக்கிறது. உங்களுக்காக கையை, நீங்கள் எப்போ ஒன்றும் இல்லைன்னு கீழே போகிறீங்களோ, நீங்கள் தேவ பிள்ளையா, அவர் கை உங்ககிட்ட வரும். அவர் தூக்கி எடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை சாட்சியாய் வைப்பார். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செஞ்சிருங்க. எத்தனையோ குடும்பம் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த நிலைமை வேணாம். கொஞ்சம் அமிழ்ந்து போகிற நிலையில் அவங்கள தூக்கி எடுங்கப்பா. நீங்கள் எடுக்காமல் வேறு யார் பண்ண முடியும்? இந்த ஜனங்களுடைய நிலைமையை மாற்றும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.